அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதர். வணக்கம் அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் யாழ்ப்பாணத்தில் சிறுவன் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம், அந்த செய்தி உயிரோடை தமிழில் செய்தியினூடாக அறியக்கூடியதாக இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா இராமேதர்? உண்மைதான். யாழ்ப்பாணம் அல்லைப்பிடி பகுதியில் வைத்து ஒரு கயஸ் வாகனத்திலே பயணித்தவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே அதனை செலுத்தி அந்த கயஸ் வாகனத்தை செலுத்தி சென்ற 17 வயது சிறுவன் சம்பவ இடத்திலே படுகாயமடைந்த நிலைமையிலே யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலைமையிலே சிகிச்சை பலனின்றி அவர் அங்கே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நேற்று முன்தினம் நள்ளிரவு 1 மணி 1:15 மணி அளவிலே சம்பவம் இடம்பெற்றதாகவும் அதிகாலை 5:30 மணி அளவிலே போலீசாருடைய ஊடகப் பிரிவினால் அந்த விடயம் செய்தி அறிக்கையாக வெளியிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த போலீசாருடைய முதல் கட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் வெளிவந்திருந்தது. குறிப்பாக அந்த குறித்த வீதியூடாக நள்ளிரவு நேரத்திலே அந்த குறித்த கயஸ் வாகனம் பயணித்திருக்கின்றது. அந்த கயஸ் வாகனத்தை அந்த வீதி சோதனை நடவடிக்கையில் அந்த போலீசார் மறைத்த போது அதை நிறுத்தாமல் அந்த கயஸ் வாகனம் பயணித்திருக்கின்றது. ஆகவே அந்த வாகனத்தை மறைப்பதற்காக வாகனத்தை நோக்கி எச்சரிக்கை வேட்டுகள் தீர்த்ததாகவும் அதை கூட அவர்கள் கருத்தில் எடுக்காத தொடர்ச்சியாக வாகனம் பயணித்த போது வாகனத்தை நிறுத்துவதற்காக வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்ட போது தவறுதலாக அந்த வாகனத்தை செலுத்தி சென்ற நபர் மீது அந்த துப்பாக்கி தோட்டா பாய்ந்ததை அடுத்து அவர் அந்த காயமடைந்து உயிரிழந்ததாக போலீசார் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3 இளைஞர்கள் அந்த வாகனத்திலே சென்றதாகவும் வாகனத்தை செலுத்தி சென்ற 17 வயது சிறுவன் உயிரிழந்த நிலைமையிலே ஏனைய 2 இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பாக கூறும்பொழுது இது தொடர்பாக போஸ்ட்மார்ட்டம் அறிக்கைகள் ஏதாவது வெளிவந்திருக்கிறதா? நிச்சயமாக போஸ்ட்மார்ட்டம் உடல் குறைவு அறிக்கை, உடல் கூட்டு பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதிலே உண்மையிலே ஒரு முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் அதிலே அம்பலமாக இருக்கின்றன. குறிப்பாக போலீசார் தெரிவிக்கின்ற போது அந்த வாகனத்தை பின்னோக்கி சுட்டதாக, அந்த வாகனத்திலே புகைப்பட அந்த சம்பவ இடங்களில் இருக்கின்ற உடவியலாளர்களுடைய அறிக்கையின்படி வாகனத்திலே பின்பக்கம் இருந்தால் அது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த துப்பாக்கியினுடைய ஒரு தோட்டா ஒன்று வாகனத்துடைய பின்பக்க பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்திருக்கின்றது. அதுவும் அந்த கயஸ் வாகனத்துடைய பின்பகுதியினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் நோக்கியதாக அந்த துப்பாக்கி சன்னம் பாய்ந்திருக்கின்றது. அதனுடைய தடம் அந்த வாகனத்துடைய அந்த பக்கவாட்டிலே அதுக்கான அடையாளங்கள் இருக்கின்றது. மேலும் ஒரு தோட்டா பின்பகுதியிலே அதனுடைய பின்பகுதி சக்கரத்துக்கு மேலாக அதனுடைய வாகனத்துடைய பக்கவாட்டு அந்த உடல் அமைப்பிலே ஒரு துளை இடப்படுகின்ற அளவுக்கு அங்கே ஒரு தோட்டா பாய்ந்திருக்கின்றது. மற்ற தோட்டா அந்த வாகனத்துடைய பக்கவாட்டு தகரத்தை தேய்த்தவாறு சென்று அந்த மேலே கண்ணாடியை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்திருக்கின்றது. ஒரு துப்பாக்கி சின்னம் அந்த கயஸ் வாகனத்துக்குள்ளாக மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவர்களுடைய தகவலின்படி அவ்வாறு துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இது சம்பவம் இடம்பெற்றதாக சொல்கின்றார்கள். ஆனால் உடல் கூட்டு பரிசோதனையிலே நெத்தி, அந்த சிறுவனுடைய நெத்தி பகுதியிலிருந்து துப்பாக்கி உள்நுழைந்து மூளையை உள்ளே சிதைத்து தான் அவருடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது. ஆகவே சிறுவன் வாகனத்தை செலுத்தி சென்ற சிறுவனுக்கு நெத்தி வழியாகத்தான் அந்த துப்பாக்கி தோட்டா சென்றிருப்பதாக உடல் கூட்டு பரிசோதனையில் தெரிய வந்திருக்கின்றது. அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது, அந்த நிகழ்விடத்திலே சாட்சியங்களையும் போலீசார் சொல்கின்ற விடயங்களையும் உடற்கூட்டு பரிசோதனை அறிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது இது உண்மையிலே ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்றால் அந்த வாகனம் நிற்கின்ற அமைவிடத்தை பார்க்கின்ற போது உண்மையிலே போலீசார் மறைக்கின்ற போது அந்த வாகனத்தை அவர்கள் நிறுத்தாமல் பயணித்து போலீசார் சொல்வதை போன்ற சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அந்த துப்பாக்கி சூட்டிலே அந்த வாகனத்தை செலுத்தி செல்கின்ற சாரதி ஒருவர் படுகாயமடைந்து நிலை உலகின்ற போது அந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் ஓரமாக இல்லை வீதியை விட்டு தடம் புரண்டு இங்கே ஒரு இடத்திலே மோதித்தான் அந்த வாகனம் நின்றிருக்கும்.
ஏன்னால் அந்த வாகனத்தை செலுத்துகின்ற நபர் தானாக வாகனத்தை ஒரு நேர்சீராக நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்பது இல்லை. அதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்ற போது, அதுவும் போலீசார் மறைக்கின்ற போது அதிவேகமாக போலீசாரால் கலைத்து சென்று பிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அதிவேகமாக பயணித்திருந்தால், அந்த வாகனத்தை பார்த்தீர்களானால் மிக ஒரு இயல்பான நிலைமையிலே அந்த வாகனத்தை அவர்கள் வீதியின் ஓரமாக நிறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சாதாரணமாக ஒரு இயல்பான நிலைமையில ஒரு வாகனத்தை செலுத்துகின்ற போது ஒரு வாகனத்தை அங்கே ஒரு இடையில நிறுத்தி விட்டு அவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக கருத்தின்கு நிலைமை வருகின்ற போது எவ்வாறு அந்த வீதியிலே போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மிக ஓரமாக அந்த வாகனத்தை நிறுத்துவார்களோ அவ்வாறு அந்த வாகனம் நிறுத்தப்படுகின்றது. ஆகவே வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற சமயத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே போலீசார் கூறுகின்றபடியே நாங்கள் வாகனத்தை மறைப்பதற்காக சுட்டோம் என்று கூறுவதெல்லாம் இந்த உடல் கூட்டு பரிசோதனையிலும் அந்த வாகனம் தொடர்பாக இருக்கக்கூடிய விடயங்களிலுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. அது தவிர அந்த வாகனம் போலீசாருடைய தகவலின்படி அந்த கள்ளமாடு ஏற்றுகின்ற தரப்பினர் குழுவினராகத்தான் இவர்களை சித்தரிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையிலே அந்த இளைஞர் ஹெரோயின் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது அந்த உடற்கூட்டு பரிசோதனையில் தெரிய வந்ததை அடுத்து அவருடைய உடல் பாகங்கள் கொழும்புக்கு மேலதிக ஆய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றால் அந்த ஹெரோயின் பாவனை என்ற அடிப்படையிலே அது தொடர்பான மேலதிக ஆய்வுகளுக்காக அவருடைய உடற்கூட்டு பாகங்கள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய இருவரும் அதிலே ஒருவர் ஐஸ் ரக போதைப் பொருளுக்கு பயன்படுத்தி இருந்தார். கைது செய்யப்படுகின்ற நேரத்தில் அவர் ஐஸ் ரக போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதாகவும் போலீசாருடைய தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரத்தில் அவர்கள் போலீசாருக்கு கூறுகின்ற காரணம் இவர்கள் ஒரு சட்டவிரோதமாக மாடு ஒன்றினை கடத்தி செல்ல முற்பட்ட போதுதான் இவர்கள் இவ்வாறு தாங்கள் மறைக்கின்ற போது இவர்கள் தப்பி சென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அதற்கேற்றவாறு அந்த வாகனத்திலே அந்த மாட்டினுடைய சாணம் அதிலே காணப்படுகின்ற வகையிலே இவர்கள் ஒரு சான்று பொருளாக அதை காட்டியிருக்கின்றார்கள். அப்போ மாடு எங்கே என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது இவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கு பிற்பாடு வாகனத்தில் இருந்த 2 பேர் வாகனத்தை திறந்து வெளியேற முற்பட்ட போது அந்த மாடும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் உடனடியாகவே அந்த சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு அந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். இந்த உடனடியாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய யாழ் மாவட்ட பிராந்திய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் அங்கே சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். அவர்களும் அந்த விடயத்தை கண்ணுற்றிருக்கின்றார்கள். ஒரு பொலித்தீன் பை ஒன்றிலே சாணகம் வேறு இடத்திலிருந்து மாட்டினுடைய சாணம் எடுத்து வரப்பட்டு அது ஒரு சான்று பொருளாக அந்த வாகனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பயன்படுத்தப்பட்டது போக மிகுதி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட தொலைவிலே அது அந்த பொலித்தீனோடு வீசப்பட்டிருக்கின்றது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் அவசரமாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது, அவசரமாக இதை மூடி மறைக்க வேண்டும், இவர்கள் ஒரு சட்டவிரோதமான விடயத்தோடு தொடர்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே இவர்களை அதிலே கொண்டு வந்து தங்களுடைய செயல்பாட்டை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார்கள். அந்த அந்த பதிவுகளை பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மாடு இவர்கள் அவ்வாறு ஒரு கயஸ் வாகனத்திலே நின்ற நிலையிலே பயணிக்க முடியாது. என்றால் அந்த மாடு நிச்சயமாக ஒரு படுத்த நிலையிலே தான் அந்த மாடு பயணித்திருக்க வேண்டும், இல்லை அமர்ந்த நிலையிலே இல்லை படுத்த நிலையில் தான் அந்த மாடு அமர்ந்திருக்க வேண்டும். அந்த நிலையிலே அந்த மாடு ஒரு சாணகம் போடுமாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த ஒரு இடத்திலே ஒரு பறந்துபட்டதாக அப்படியே ஒரு இடத்திலே தான் அப்படி இருந்திருக்கும். சில வேளை அந்த மாடு தன்னுடைய உடல் அசைவுகளின் காரணமாக அந்த சாணகம் அப்படியே ஒரு அமர்த்தப்பட்ட நிலைமையில் தான் காணப்படும். ஆனால் நீங்கள் அந்த வாகனத்தை நீங்கள் பார்த்தால் அந்த சாணகம் உலர்ந்த நிலையிலே அது ஒரு திட்டாக அப்படிய உதிரியாக தெளித்து விட்டதை போன்று அந்த தூவி விட்டதை போன்று இருக்கின்றது. அதை விட பார்க்கின்ற போது அந்த கண்ணாடி அந்த துப்பாக்கி சன்னம் துளைத்ததன் காரணமாக அந்த வாகன கண்ணாடி உள்ளே சிதறி இருக்கின்றது. அந்த வாகன கண்ணாடி சிதறல்களுக்கு மேலாகத்தான் அந்த சாணகத்தினுடைய துகள்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒன்று அந்த வாகனத்திலே மாடு இருந்து முன்னரே சாணம் போட்டிருந்தால் அதுக்கு மேலாக தான் கண்ணாடி சிதறல்கள் இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் மாறாகவே இவர்களாகவே இதை செய்திருக்கின்றார்கள் என்பதாகத்தான் பார்க்கக்கூடிய. இப்ப ஒரு 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 லொரியோ இல்லை வேறு வாகனங்களிலே நின்ற நிலையிலே மாட்டை கொண்டு போனால் கூட அந்த மாடு அதுக்கான எருவை போடுகின்ற போது அது ஒரு இடத்தில் தான் அது விழும். ஒரு வீதியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற போது என்று சொன்னால் அது வேறு விடயம். அப்படி இருந்தால் கூட குவியலாகத்தான் இருக்குமே தவிர அள்ளி கையாலை தூக்கி தெளித்து விட்டதை போன்று இருக்காது. ஆகவே இந்த விடயங்கள் அனைத்தையுமே போலீசாருடைய அந்த ஆரம்பகட்ட தகவல்களோடு
ஒத்துப்போகாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அந்த நிகழ்விடத்திலே சம்பவத்துக்கு பின்னர் சான்று பொருட்களாக அங்கே காணப்படுகின்ற விடயங்கள், போலீசார் சொன்ன விடயங்கள், உடற்கூட்டு பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள், ஆக இவை அனைத்தையுமே பார்க்கின்ற போது ஒன்றோடு ஒன்று பாரிய முரண்பாட்டோடு காணப்படுகின்ற விடயமும், போலீசார் ஏதோ ஒரு விடயம் ஒன்றை இவர்கள் சாதித்துவிட்டு தங்கள் மீது பழிவரக்கூடாது என்பதற்காக இவர்கள் இப்படி இந்த விடயத்தை மடைமாற்றுவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார் தான் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த இளைஞன் இவர் ஏதோ கொலை குற்றத்தில் தண்டனை அனுபவித்து தப்பி ஓடிய ஒரு குற்றவாளியை சுட்டுக் கொண்டது போல் தான் எனக்கு உணர்வை தந்தது. ஆனால் நீங்கள் கூறினீர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியது என்று அந்த விடயத்தை இனி மாடு கடத்துவதற்கும் போலை கடத்துவதற்கும் சுட்டு கொள்வது தான் ஒரே ஒரு வழி என்று இலங்கையில் இப்பொழுதுதான் நான் அறிகிறேன். இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் போதைப்பொருள் பாவனை தொடர்பாக கூறும் பொழுது அது சட்டவிரோதமான விடயம் என்றதை மக்கள் கூறுவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுடைய நிலைப்பாடு இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? உண்மையிலே ஒரு வழமைக்கு மாறாக இந்த சம்பவம் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை நாங்கள் சாதாரணமாக சமூக வலைத்தளங்களில் இதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்ற போது அந்த சம்பவத்துக்கு ஆதரவான கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இவ்வாறு இந்த சம்பவத்திலே பாதிக்கப்படுகின்ற ஒருவர் ஒரு சமூக விரோத செயல்பாட்டில் ஈடுபட்ட ஒருவராக இருக்கின்ற போது அதன் காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதாக அவர்கள் அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தால், ஆனால் இந்த விடயத்திலே 100% இந்த போலீசாருடைய சம்பவத்துக்கு எதிராகத்தான் இருக்கின்றது மக்களுடைய கருத்து என்பது. அதிலே ஒரு அடிப்படை விடயம் என்பது உண்மையில அவர்களிலே தவறு இருந்தாலும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு அவர்களை படுகொலை செய்கின்ற அளவுக்கு பாரதூரமான விடயம் அல்ல என்பதுதான் இதனுடைய அடிப்படை. ஒரு போக்குவரத்து குற்றம், அதாவது அவர் ஒரு 17 வயசு, அவரிடம் சாரதி அனுமதி இல்லை, அதன் காரணமாக அவர்கள் அச்சமடைந்து நின்றால் சிக்கல் என்று சொல்லி அங்கிருந்து வேகமாக பயணித்திருக்கலாம். அப்படி வேகமாக பயணிக்கின்ற ஒரு வாகனமாக இருந்தால் கூட அதை உயிரை பறிக்கின்ற அளவுக்கு அவர்கள் எதையுமே செய்ய முடியாது. அதுக்கான படிமுறை ரீதியாக இருக்கின்றது. எப்போது இவர்கள் அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான காரணமாக சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்த போலீசார் மீதும் அவர்கள் திருப்பி தாக்க முற்பட்டார்கள், இல்லை தாக்கினார்கள். ஆகவே தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாங்கள் இவ்வாறு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுட வேண்டிய நிலையிலே அவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் கூறுகின்ற விடயம் அந்த சந்தர்ப்ப சாட்சியங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் போலீசாருடைய முதல் கட்ட தகவலில் இவர்கள் போலீசாரை நோக்கி திருப்பி எந்தவித தாக்குதல் நடத்தியதாகவும் குறிப்பிடப்படவில்லை. அவர் தப்பிச் சென்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் மட்டும்தான் அதில் முதன்மைப்படுத்தப்படுகின்றன. ஆகவே தப்பிச் செல்கின்ற விடயம் என்பது ஒரு சாதாரண, அதாவது அதற்கு பின்னர் இவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள், மாடு கடத்தப்பட்ட விடயம் எல்லாம் இவர்கள் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள். ஆக ஒரு வாகனம் இவர்கள் மறைக்கின்ற போது இவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் செல்கின்றார் என்று சொன்னால், நிச்சயமாக இவர்கள் அடுத்த அந்த வீதியினுடைய அடுத்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போலீசாரை இவர்கள் எச்சரிக்கை ஊட்டியிருக்கலாம். இப்படி ஒரு வாகனம் வருகின்ற உடனடியாக அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்ற வகையிலே அவர்களுக்கான அறிவுறுத்தலை கொடுத்திருக்கலாம். இல்லை அந்த வாகனத்தை விரட்டி சென்றிருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த வாகனத்துடைய இலக்கத்தகடை வைத்து அந்த வாகனத்துடைய உரிமையாளர்கள் யார் என்கின்ற விடயத்தை அவர்கள் கண்டறிந்திருக்க முடியும். கண்டறிந்து அவர்கள் மீதான பின் ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஒருவேளை அந்த வாகன தகடு என்பது ஒரு போலியானதாக இருந்தால் கூட இப்போது சகல இடங்களிலுமே மூளைக்கு மூளை சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளின் ஊடாக அந்த நபர்கள் யார் என்பதை நிச்சயமாக அடையாளம் காண முடியும். ஒரு அல்லைப்படி பகுதி அங்கே நிச்சயமாக ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே அந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் ஊடாக அவர்களை அடையாளம் கண்டிருக்க முடியும். ஆகவே 100% இந்த சம்பவத்தை தவிர்த்து இதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான முகாந்திரம் இருந்த போதும் போலீசார் இந்த விடயத்தை கை கொள்ளாமல் நேரடியாகவே அவர்களை சுட்டுக் கொள்கின்ற அளவுக்கு, இது தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களை ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான குற்றவாளிகள், இவர்கள் அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்கள், இல்லை பணபலம் மிக்கவர்கள், இவர்களை நாங்கள் கொண்டு போய் சிறையிலே அடைத்தாலோ இல்லை நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயங்களை இவர்களை கொண்டு வந்தாலோ இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே செல்வாக்கு பயன்படுத்தி வெளியே வந்து விடுவார்கள். ஆகவே இவர்களை எப்படியாவது இல்லாமல் செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தமிழ்நாட்டிலே அப்படியான சகல விதங்களிலுமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிற நிலையிலாக இருப்பவர்களைத்தான் இவ்வாறு என்கவுண்டர் செய்வார்கள். அதைவிட தங்களுடைய தவறுகள் வெளித்தெரிந்து விடக்கூடாது, ஒருவேளை இவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்ற போது தங்கள் மீதான, அதாவது போலீசார் மீதான குற்றச்சாட்டுகள் அங்கே முன்வைக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்திலே அது போலீசார் மீதான நடவடிக்கையாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்ற. ஆகவே அந்த குறிக்கப்பட்ட நபர்களை கைது செய்து கையாளுகின்ற போலீசார்
இல்லை அந்த போலீஸ் திணைக்களமோ இல்லை அந்த விசாரணையை கையில் எடுக்கின்ற தரப்பினர் அந்த விடயங்கள் வெளிவந்து தங்களுக்கு திருப்பி தங்களை பாதிக்கின்ற ஒரு நிலைமை வராத பட்சத்துக்காக இப்படியான என்கவுண்டர்களை செய்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுவது. அவர் தப்பியோட முற்பட்டார். அதன் போது அவர்களை சுட்டு விட்டோம், நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற போது இல்லை வேறு இடங்களுக்கு மாற்ற செல்கின்ற போது தப்பி ஓடினார், அதன் போது நாங்கள் சுட்டு கொண்டு விட்டோம் என்றதாக அந்த இது விடயங்கள் இருக்கின்றது. அதை ஒத்ததாகத்தான் இது இருக்கின்றது. இது போலீசார் மிக திட்டமிட்ட வகையிலே இந்த இளைஞனை படுகொலை செய்திருக்கின்றார்கள். அந்த படுகொலை எந்த விதத்திலுமே இவர்கள் நியாயப்படுத்திவிட முடியாது என்றால் இது அவ்வளவு தூரம் ஒரு ஒரு உயிரை மற்றது போலீசார் போக்குவரத்து குற்றங்களுக்காக இல்லை இப்படியான ஒரு விடயங்களுக்காக துப்பாக்கி சூடு நடத்தி சுடுகின்ற அளவுக்கு போலீசாருக்கான அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. ஆகவே இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் என்ற வகையிலும் இது தமிழர்களை கேட்பதற்கு நாதி இல்லை என்ற அடிப்படையிலே அவர்களை சுட்டு கொன்றால் என்ன யாருமே கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு துணிவிலும் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அரசாங்க தரப்பில் இதற்கான சுதந்திரமான விசாரணை நடைபெறும் என்று கூறப்பட்டாலும் அதனுடைய போக்குகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அந்த விசாரணைகள் வரும்பொழுது நாங்கள் அது தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரலாம் என்று கூறிக்கொண்டு நன்றி ராமேந்திரன். என்ற நிகழ்ச்சியில் இணைந்து யாழில் சிறுவன் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.